ஹாய் ஹலோ மக்களே, இப்போ பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸ் வந்து எப்படி வளர்க்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பட்டர் பீன்ஸ் வந்து நான் இங்கே வந்து நல்லா விளைஞ்சதை முத்துக்களை வந்து ஒரு 3-4 முத்துக்கள் போட்டிருந்தேன். அதில் வந்து நல்லா 3 முத்துக்கள் வந்து அழகாக முளைச்சி நம்மளுக்கு வந்து செடியாக கிடச்சிருக்கு. பாருங்கள் அதனோட வேர்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு வேர்களும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். நான் வந்து நிழல் பாங்கான இடத்துல இந்த விதைகளை வந்து முளைக்க வச்சுருந்தேன். அது அழகாக வேர் பிடிச்சி வளரவும் இப்போ நான் வந்து வேறு இடத்துல வந்து நட போகிறேன். அடுத்ததாக இது பாருங்கள் எவ்வளோ வேர்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு முத்துக்களையும் நிறைய வேர்கள் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒவ்வொரு வேரில் இருந்தும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ செடிகள் நிறையா கிடைக்கும். அடுத்ததாக இன்னொரு செடிகள் பாருங்கள், 3 முத்துக்கள் வந்து அழகாக முளைச்சி வந்திருக்கு. இது பார்க்கும்போது அப்படியே வாத்து மாதிரியே இருந்துச்சு. இதோட பிக்சரை பார்க்கும்போது வாத்து டிசைனில் முளைச்சிருக்கு பாருங்கள். வேர்களும் அதோட கொட்டை அழகாக முளைச்சி வந்த விதமும் பார்க்கும்போது அழகாக சின்னதாக ஒரு வாத்து குஞ்சு மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து 3 தான் தனியாக எடுத்து வச்சிட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, இதுவும் நல்லா முளைச்சி அழகாக வந்திருக்கு. அதோட வேர் பகுதியை பாருங்கள். இதையும் நம்ம வந்து இப்போ வளர்க்க போகிறோம். இது வந்து பச்சை பட்டாணி. பட்டர் பீன்ஸ் வந்து 4 பொட்டத்தில் 3 முளைச்சிருக்கு. அடுத்ததாக நம்மளுக்கு வந்து பச்சை பட்டாணி ஒரு 5 போட்டிருந்தேன். 5லேருந்து ஒரு 2 முளைச்சிருக்கு. இதை வந்து நம்ம வந்து இன்னொரு பாட்டில் வந்து அழகாக ஊனி வைக்க போகிறோம். இன்னொரு செடியும் இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே. இது வந்து வெங்காயம். இதை வந்து பிடுங்கி பார்த்தேன், வேறு அதிகமாக போயிருக்கனால பிடுங்க முடியல. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வெங்காய செடியும் அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். நமக்கு வந்து அந்த வெங்காயத்தாளில் வந்து நிறையா டிஷ் பண்ணலாம். செம்ம சுவையாக இருக்கும். சட்னி அரைச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து இந்த விதைகளை வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் 25 லிட்டர் வாட்டர் கேன் இருக்குல்ல, அது வந்து வேஸ்ட்டான வாட்டர் கேனில் வந்து நான் வந்து ஊனி வந்து அதை வளர்க்க போகிறேன். அவ்வளோதான் மக்களே. ஒவ்வொரு பட்டர் பீன்ஸ்லேருந்தையும் அளவுக்கு அதிகமான வேர்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இந்த வேர்கள் கிடைச்சா போதும், நம்மளுக்கு வந்து செடிகள் வந்து தன்னால் வளர ஆரம்பிச்சிடும். இந்த 3 மொத்தம் 4 இருக்குது. இந்த 4 செடியையும் நான் ஒரே இதில் வந்து வளர்க்க போகிறேன். 25 லிட்டர் வாட்டர் கேன் இருக்குல்ல, அந்த தண்ணி கேனில் வளர்க்க போகிறேன். நான் வந்து இவ்வளோ 7 டேஸ் ஆச்சு இது போட்டு. கரெக்டாக என்னையோட 7வது நாள் வந்து அழகாக முளைச்சி வந்துருச்சு. நன்றி மக்களே. நம்மளோட வீடியோ தொடர்ந்து